காந்திநகர் பகுதி பொதுநல சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் மற்றும் நாட்டின் இரு கண்களாக இருக்கும் நமது மகளிர் குழுக்கள் மூலமாக இவ்வளவு கூட்டம் சேர்த்து இருக்கிறீர்கள். இந்த குடியரசு தினத்தை ஏற்கனவே சிவகாமி அம்மாக்காரங்களே கொடியேற்றிருக்கிறோம். இந்த பகுதி மொத்தம் 46 குழுக்கள் இருக்கின்றன. 46 குழுக்கள் நம்ம ஏரியாவில் இருக்கிறாங்க. அதுக்காக ஒருங்கிணைத்து பகுதிக்கு ஒரு ஏரியா லெவல் ஃபெடரேஷனுக்கு ஏஎல்எஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிவகாமி அம்மா காலனி ஏஎல்எஃப்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சபரிஷா பேங்க் ஒரு 2018 வந்தீங்க. 2018 வந்து இந்த அன்றைக்கி நான் சிசி பேங்க்கில் இருக்கு, இங்கே பிரான்ச்சில் இருக்கும்போது அவங்க மூலமா இப்போ ஒரு 46 குழுக்கள் சேர்க்கிறது பெரிய விஷயம். ஒரு குழு சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது அந்த குழு சிஆர்பிக்கு தெரியும், ஊக்குனருக்கு தெரியும். அதுபோல் ஒரு 46 குழுக்கு ஒருங்கிணைச்சிருக்கு பெரிய விஷயம். அடுத்ததாக நம்ம பிரான்ச் தான் ஃபஸ்ட்டு சென்னையிலேயே தமிழ்நாட்டில் வச்சுருக்கோம். நம்ம எம்கே விநாயகர் பிரான்ச்சு தான் இது வரைக்கும் 6 கோடி, நம்ம ஏரியாவுக்கு மட்டும் 6 கோடி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் சிவகாமி அம்மா ஏரியாவில் ஃபெடரேஷன் ஒரு குழுக்கு 46 பேருக்கு மட்டும் 6 கோடி கொடுத்துருக்கோம். சென்னை ஃபுல்லாக இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஒரு 400 வருமா 450 கோடி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். அதனால் உங்கள் வாழ்வாதாரத்தையும் இதன் மூலமாக நாங்கள் சிறப்பாக நடத்திட்டு போனோம். அதனால தான் இருக்கணும். அடுத்தது இந்த பொதுநல சங்கம்ன்றது ஒவ்வொருத்தர் கேட்பாங்க, என்ன இவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க, அவங்க தலைவர்கள் பேசிப்பாங்கன்னாங்க. எதுக்கு உதாரணமாக இந்த இடம் எப்படி இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு பொதுநல சங்கம் இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம பொதுவாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் அடிக்கடி வரோம், ஒரு 10-12 வருஷமாக நாங்கள் முருகன் வீட்டுக்கு வருவோம். அப்போ பார்ப்போம், இங்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், வண்டி கூட நிறுத்த முடியாது. இப்போ ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு பொதுநல சங்கம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஊக்குவிக்கணும். அதே போல் இன்னும் 46 குழுன்றது இங்கே பத்தாது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ வீடுங்க இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு ஆள் குழுவில் மெம்பர்னா கூட தெருக்கு 4 குழு ஓப்பன் பண்ணலாம். எல்லோரும் கூட சேருங்க. கூட சேர்ந்தால் நம்ம பொருளாதாரத்தை நம்ம தான் தலை நிமிர்ந்து எடுத்து போனலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு பொருளாதாரத்தை உயர்த்திக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம சத்தியமூர்த்தி நகர் எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி பூ கட்டி தான் வைக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு நர்சிங் படிக்க வைக்கிறாங்க பொண்ணை. ஏன்னா ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, அது இல்லைன்னா போது நம்ம பேங்க் மூலயமா இது பண்ணி வைக்கிறோம். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் காலேஜுக்கு எங்கள் பசங்களாம் காலேஜ் போகலான்றாங்க. +2 படிச்சுதான் வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்க காலேஜ் சேர்த்துருக்கோம். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு டிகிரி படித்து ஃபஸ்ட்டு டிகிரி போட்டு அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்காங்க. அதனால் ஒன்று